ஒரு பொண்ணா இல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷியா இத சொல்றதுக்கு கேவலமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் சொல்றேன். வெல்கம் டு தி சீரீஸ் ஆஃப் பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் தமிழ்நாட்டுல. எங்க ஆரம்பிச்சு எங்க எப்படி முடிக்கிறதுனே தெரியல. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அவ்வளவு சம்பவங்கள் நடக்குது. இப்பதான் ஒரு 2-3 நாள் முன்னாடி பார்த்தோம். கோயம்புத்தூர்ல அந்த மாணவியினுடைய பாலியல் வன்கொடுமை வழக்குக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த 3 குற்றவாளிகளுக்கும் வாழ்நாள் ஆயுள் தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்திருக்காங்க. ஓகேப்பா, நல்ல செய்தி தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா 2023ல 3 சிறுமிகளை தொடர்ச்சியா பாலியல் வன்கொடுமை செஞ்ச வழக்குல கைதான ஒரு நபருக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்புகள்லாம் வந்திருக்குப்பா, ஓகே, ஏதோ நல்லது நடக்குது, இனிமே குற்றங்கள் எதுவுமே நடக்காது, தடுக்கப்படும் அப்படின்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள, அதாவது இந்த தீர்ப்பு 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஏற்கனவே பல செய்திகளை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். 7 வயது சிறுமிக்கு நடந்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே. அதை தொடர்ந்து நேத்து பார்த்தோம்னா ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்துல விளாத்திக்குளம் அப்படிங்கிற பகுதியில பார்த்தோம்னா 17 வயது சிறுமி, 17 வயது ஒரு பெண் குழந்தை சடலமா கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. சாயங்காலம் 6 மணிக்கு வயக்காட்டு பக்கம் போன என் புள்ள வரவே இல்லைங்க, என்னன்னே தெரியல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு போனா தூத்துக்குடியில இருக்க போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கொளத்தூருக்கு போங்க. கொளத்தூர்ல இருக்கவங்க இல்ல, இது விளாத்திக்குளம் ஏரியாக்குள்ள வர்றது, அவங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட போய் சொன்னா கேஸ் எடுத்துக்கல, உன் பொண்ணு எங்கேயாவது ஓடி போயிருக்கும், இதெல்லாம் ஒரு விஷயமான்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டா பேசினாங்கன்னு அந்த குழந்தையினுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க. ஆக மொத்தம் போலீஸ் அந்த கேஸை எடுக்கவே இல்லை. மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா மத்தியான வேலையில இந்த மாதிரி ஒரு தகவல் வருது, அங்க ஒரு புள்ள கிடக்குன்னு. கடைசியில போய் பார்த்தா அது எங்க புள்ளன்னு தெரிய வருதுன்னு சொல்லி பெற்றோர்கள் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. வெளியே போனாங்க, வயக்காட்டு போயிடாங்க. 6 மணிக்கு போனாங்க. அங்க உடனே 6:30க்கு தேடி பார்க்க போனேன். நானும் தட்டையில எல்லாம் தேடுனேன். உன் பிள்ளை என் கூட ஓடி போயிருக்கும், இந்த மாதிரி தவறான வார்த்தைகள் பேசிருக்காங்க. ஏற்கனவே நாங்க மன உளைச்சல்ல இருக்கிறோம். இந்த மாதிரி பேசுற ஒரு நிர்வாகத்திலிருந்து பேசுறது தப்பா இல்லையா? ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்கல? ஒரு பெண் குழந்தைய காணோம், அதுவும் நம்ம தமிழ்நாடு எந்த லட்சணத்துல போயிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒரு குழந்தைய காணோம்னு பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா இப்படியெல்லாம் தகாத வார்த்தையில பேசுவாங்களே தவிர அந்த கேஸை எடுத்து தேடி இருக்க கூடாதா? ஒருவேளை அவங்க எடுத்து தேடி இருந்தா கூட ஏதோ ஒன்று நடந்திருக்கும்ல, ஒருவேளை காப்பாத்திருக்கலாம்ல அப்படின்னு பெற்றோர்கள் பரிதவிச்சு போறாங்க. இதுல கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப அந்த குழந்தைய உடற்கூறாய்வு பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே பெற்றோர் உடலை வாங்க மறுக்கிறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சாலையில இறங்கி போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. யார் இதுக்கு காரணம், என்னதான் நடந்துச்சுன்ற உண்மை எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு. இங்க இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் ஒழுங்கா கலைஞ்சு போலன்னா உங்க எல்லாரும் மேலேயும் கேஸ போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. இப்ப அது மறுபடியும் ஒரு பெரிய பரபரப்பான விஷயமா மாறி இருக்கு. மக்கள் கொடுத்த அழுத்தத்தால எதிர்கட்சி சார்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், பாஜக சார்பிலையா இருக்கட்டும், இல்ல பிற கட்சிகள் சார்பிலையா இருக்கட்டும், எல்லாரும் கொடுத்த அழுத்தத்தினால இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா தனிப்படை அமைச்சிருக்காங்க. இந்த சிறுமியினுடைய இந்த பிரச்சனைக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லி தனிப்படை அமைச்சிருக்காங்கன்ற தகவல் வெளிவந்திருக்கு. அந்த தனிப்படை எப்படி செயல்பட போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா மக்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா அவங்களையே மிரட்டுவாங்க. ஏன் எங்க ஊர்ல எங்க பொண்ணுக்கு, எங்க வீட்டு பொண்ணுக்கு இப்படி ஒரு தப்பு நடக்குது கேள்வி கேட்டோம்னா எங்களையே அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி மிரட்டுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல தான் நாங்க இருக்கோமான்னு மக்கள் எல்லாரும் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திருச்சியில இருந்து ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக ஒரு பொண்ணு சென்னைக்கு வராங்க. வந்த மாணவி அடையாறுல ஏதோ ஒரு ஹாஸ்டல் எடுத்து ஸ்டே பண்ணிருக்காங்க. CLRIல தான் அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. உள்ள போன அந்த மாணவிக்கு யாரோ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் பண்றாங்க. உன்னோட போட்டோஸ் எல்லாத்தையும் நாங்க மார்க் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு அனுப்பினதா இருக்கட்டும். இதை உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உன்னோட வீட்டுல இருக்கவங்களுக்கும் அனுப்பிடுவோன்னு மிரட்டினாங்களா இல்ல அனுப்பிட்டாங்களான்றது நமக்கு தெரியல. ஆனா அங்க தகவல் என்ன அப்படின்னா, இதெல்லாம் இப்படி இருக்கும், போட்டோஸ் எல்லாம் தப்பா நாங்க மார்க் பண்ணி வச்சிருக்கோம், நீ கேட்டை விட்டு வெளியே வா, ஒரு ரேபிடோ வெயிட் பண்ணு, உடனே ஏறி நீ வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பதறி போன மாணவி வெளியே வந்திருக்காங்க. அவங்கள கார்ல ஒரு கும்பல் கடத்திட்டு போயிருக்காங்க. கடத்தின நிமிஷம் அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க. அன்கான்சியஸ் ஆன அந்த மாணவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வேற ஏதோ ஒரு இடத்துல இறக்கி விட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் என்னுடைய உடல்ல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, ஏதோ ஒரு மாதிரி எனக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுதுன்னு நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணாதான் தெரியுது அந்த மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டல் செக்அப் எல்லாம் முடிச்சுட்டு அந்த மாணவி வெளியே வரும்பொழுது மறுபடியும் அந்த கும்பல் அந்த மாணவியை கடத்தி முகத்தை காட்டினாங்களா இல்லையா யாரு அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு வரைக்கும் வெளியே வரல. பட் இருந்தாலும் அந்த மாணவி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா கடத்திட்டு போனாங்க, இதை பத்தி நீ யாருக்கிட்டையும் வெளியே சொல்லிடக்கூடாதுன்னு என்ன மிரட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வழக்கம் போல அது போலீஸ் கம்ப்ளைண்டா மாறி இருக்கு. யார் அதை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாங்க,
ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக திருச்சியில இருந்து சென்னை வந்தது அவ்வளவு பெரிய தப்பா? உடனே வந்து கமெண்ட் வரும், இதை வந்து கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தான் செஞ்சிருப்பாங்க, இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே, இல்லன்னா எப்படி இப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மட்டமான ஒரு காரணத்தை எடுத்துட்டு வருவாங்க. தயவுசெய்து அந்த மாதிரியான காரணத்தை இந்த ஷோக்கு கீழே வந்து போட்டுறாதீங்க. ஏன் சொல்றேன்னா, இவங்க எல்லாமே நம்ம வீட்டு பொண்ணுங்க தானே, நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு சேஃப்டியே இல்லை அப்படிங்கிறப்போ எப்படி இந்த மாதிரி காரணத்தை நீங்க சொல்லும் போது மட்டும் அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. எல்லாருமே இன்னைக்கு வந்து வெளியே நடக்கிறோம், அதாவது இருட்டுலலாம் விடுங்க. ஒரு காலத்துல சொல்லுவாங்க 6 மணிக்கு மேல வெளியே போகாதமா வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு. அதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருந்தது. இன்னைக்கு ஒரே காரணம் தான், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனா இப்ப காலகட்டம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, 6 மணியெல்லாம் வேணாம், நீ பகல் நேரத்துல வெளியே போகாத, போறமா ஒரு 4 பேர் சுத்தி கையை பிடிச்சி மனித சங்கிலி போட்டு சேஃபா கூட்டு போயிட்டு கூட்டு வந்தா மட்டும்தான். அப்பயுமே தப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான ஒரு பாதுகாப்பற்ற சூழலை திராவிட மாடல் அரசு நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். மக்கள் எல்லாம் இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இல்லையா? இந்த 2 பிரச்சனைன்றது எவ்வளவு சீரியஸான ஒரு பிரச்சனைன்னு நமக்கு தெரியும். ஒரு பெண் குழந்தை இறந்தே போயிருக்காங்க, 17 வயசு சிறுமி. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னா யாரு என்னன்ற காரணமே தெரியல. இன்னொரு பக்கம் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு வந்த மாணவிக்கு கூட இங்க வந்து பாதுகாப்பு இல்லைன்ற சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா, ஒரு சில முக்கியமான தலைவர்கள் என்னெல்லாம் இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஆப்வியஸா எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், நயினார் நாகேந்திரன் அவர்களா இருக்கட்டும், வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களா இருக்கட்டும், இந்த மாதிரி பலரும் அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த பக்கம் அப்படியே வந்து பார்த்தோம்னா நியூஸ் வருது என்ன அப்படின்னா, திரு வைகோ அவர்கள், அதாவது திமுகவினுடைய கூட்டணி கட்சியில இருக்காங்க இல்லையா, திரு வைகோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்திற்கு ஒருபோதும் பாஜக வராது, அந்த கனவு நிறைவேறாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் இந்த எல்பிஜி கேஸ் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, அதை ஸ்டேட் பண்ணி எல்பிஜி தட்டுப்பாடு கவனம் செலுத்துமா மோடி அரசு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஐயா, எல்பிஜி பிரச்சனை பெரும் பிரச்சனை தான், பட் இருந்தாலும் வந்து அதெல்லாமே வதந்தி, இங்க வந்து தட்டுப்பாடெல்லாம் கிடையாது, சும்மா வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரூமர்ஸ் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் வரதான் போகுது. இங்க வந்து உங்களுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு பிரதான கட்சி தானே ஆட்சியில இருக்கு, அதை பத்தி யாருமே கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்களே, ஏன்? பட் இருந்தாலும் இங்க ஆட்சியில யார் இருக்காங்களோ அவங்களுடைய ஆட்சியில எது ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கோ அதை பத்தி யாராவது பேசணும்ல, குரல் கொடுக்கணும்ல. இல்ல உங்க கட்சியிலயோ உங்க கூட்டணி கட்சிகள்லயோ முக்கியமான ஒரு சில பெண்கள் இருப்பாங்கல்ல, பெண்கள், அந்த பெண்கள் எல்லாம் எங்க போனாங்க, வருவாங்களா மாட்டாங்களா, இதுக்கு ஏதாவது ஒண்ணு பேசுவாங்களா அப்படின்னு கேட்டா ஒரு சம்பவம் நடக்கும் பொழுதும் ஒரு ரியாக்ஷனும் இருக்கிறது இல்ல. சரி, இதெல்லாம் விடுங்களேன், மக்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரியுதுன்னா எப்படி தெரியும்? சும்மா வந்து தெரிஞ்சிருமா? நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்றத தெரியணும்னா நியூஸ் சேனல்ஸை பார்த்து தான் தெரிஞ்சுப்போம். ஏன்னா செய்திகள் மூலமா தான் முதல்ல நமக்கு வந்து சேருது, அதுவும் தொலைக்காட்சி மூலமா நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமான 2 நியூஸ் சேனல்ஸ் பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்லி நமக்கு எதுக்கு வம்பு. அந்த 2 நியூஸ் சேனல்ஸ்லயும் இன்னைக்கு முழுக்க, அதாவது அந்த சேனலுடைய சோசியல் மீடியா பக்கங்கள் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 2 சம்பவங்கள் பத்தி ஒரு செய்தி கூட கிடையாது. எப்படி அது பாசிபிள்? ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா இந்த எல்பிஜி சிலிண்டர் பிரச்சனை மத்திய அரசினுடைய பிரச்சனை, மத்திய அரசு கவனிக்குமான்ற மாதிரி இதை பத்தி மட்டும்தான் போட்டிருக்காங்க இல்லையா? இன்னொரு விஷயம் வந்து பயங்கர சென்சேஷனலா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னாராம், திராவிட மாடல் 2.0 அமைஞ்சது அப்படின்னா 2 டைடல் பார்க்கும் 16 நியோ டைடல் பார்க்ஸும் கொண்டு வரப்படும் அப்படின்னு. கரெக்ட் தான், நீங்க டைடல் பார்க் நிறைய கொண்டு வருவீங்க, ஐடி செக்டார்ஸ் வளரும், நிறைய பேர் வேலைக்கு வருவாங்க. வேலைக்கு வரணும்னா முதல்ல நாங்க பாதுகாப்பா இருக்கணும்ல. இங்கதான் பாதுகாப்பே கேள்விக்குறியா இருக்கே. பொண்ணுங்களுக்கு பாலியல் வன்கொடுமை பிரச்சனை, பசங்க நிம்மதியா போயிட்டு வர கூட முடியல. அதோ இன்னைக்கு கூட ஒரு சம்பவம் நடந்தது, 16 வயசு மாணவனை 11ஆம் வகுப்பு படிக்கூடிய மாணவன் வந்து வெட்டி இருக்கான் அருவாளால அப்படின்னு. அந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு என்ன தெரியும் அருவாளை பயன்படுத்தணும்னு? அவங்களுக்கு எப்படி தெரியும்? என்னடி அந்த பசங்க ஏதோ பண்ணதுக்கு நீ போய் இவங்களை திட்டுறி அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா தோணும். இந்த அளவுக்கு தவறுகளை மக்கள் பக்கம் கொண்டு போனது யாரு? கஞ்சா புழக்கத்துல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் ஈஸியா கையில கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டு அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்கப்பா, எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, நமக்கு வந்து கூட்டணியில கான்சென்ட்ரேட் பண்ணா போதும், மற்றபடி யார் எப்படி போனா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா யாரு தான் வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க? இதுல ஹைலைட்டான பாயிண்ட் என்ன தெரியுமா? நான் சொன்ன மாதிரி இந்த 2 முக்கியமான நியூஸ் சேனல்ஸ் வேற எதையுமே கவர் பண்ண கிடையாது. முக்கியமா இந்த எல்பிஜி சிலிண்டரை பத்தியா இருக்கட்டும், இல்ல இந்த மத்திய அரசை குறை சொல்லி பேசுறதா இருக்கட்டும், இந்த டைடல் பார்க் விஷயங்கள், இது எல்லாத்துக்கும் நியூஸ் எல்லாம் எப்படி போட்டிருக்காங்கன்னா, ஒரு பேராகிராஃப், அதுக்கு கீழே வந்து ஒரு 2 வீடியோ 3 வீடியோ இல்ல 3 போட்டோஸ், இந்த மாதிரி போட்டோவோட போட்டிருக்காங்க.
நடுவுல பார்த்தா திடீர்னு கவுண்டம்பாளையம்னு ஒரு வார்த்தை மட்டும் வருது. என்ன சம்மந்தம் இல்லாம கவுண்டம்பாளையம் வருது அப்படின்னு போட்டோம்னா, ஒரு 4 லைன்ல இந்த குழந்தைங்க எல்லாம் சத்துணவு சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க இல்லையா 40 பேரு. அதுக்கு காரணமா இருந்தா அந்த மாநகராட்சி பள்ளியினுடைய சத்துணவுக்கு ஹெட்டா இருக்கக்கூடியவங்களை பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம். பள்ளி குழந்தைகள் 40 பேர் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒருத்தரை பணி நீக்கம் செஞ்சிருக்காங்கன்னா, அது ஒரு 4 லைன்ல ஒரு குட்டியோண்டு மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ் கூட ஒரு 4 லைன் எக்ஸ்ட்ரா இருக்கும் போல இருக்கு. அவ்வளவுதான் அந்த மொத்த நியூஸே. ஏன் இப்படி? ஒருவேளை நம்ம திராவிட மாடல் அரசினுடைய பேர் வந்து கெட்டு போயிருன்றதுனால பெருசா கண்டென்ட் எல்லாம் போடாம வெறும் 4 லைன்ல போட்டீங்களா? இல்லைன்னா மட்டும் இங்க என்ன செழிப்பா இருக்கு? அது சரி, ஹாஸ்பிட்டல்ல குழந்தைங்க அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி அவங்கள ஜாலியா இருக்காங்கன்னு சொன்ன ஆட்கள் இருக்கக்கூடிய கட்சி. இதுக்கு மேல நாம என்ன எதிர்பார்க்க முடியும்? இருந்தாலும் இதுதான் தமிழகத்தினுடைய நிலை. ஒரு நாளும் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லுவோம், சரி இன்னைக்கு டிடி ஷோல ஏதாவது ஃப்ரெஷ்ஷா பேசுவோம் அப்படின்னா ஒரு செகண்ட் என்னையே ஏன்டா ஷோ பண்றோன்ற ரேஞ்சுக்கு யோசிக்க வைக்கிறாங்க. தினம் இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோமான்னு எனக்கே பயம் வர ஆரம்பிச்சிச்சு. பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் இது எப்படி ஃபீல் ஆகுது? முக்கியமா இந்த 2 வழக்குகள் இன்னைக்கு பெரும்பான்மையா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. மக்களுக்கு மத்தியில ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தமிழகத்தினுடைய இந்த நிலை எப்படி இருக்கு? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முக்கியமா பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்புன்றது இங்க சுத்தமா இல்லாமலே போச்சு அப்படிங்கிறதுக்கான சாட்சியா மறுபடியும் 2 பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு. இதுக்கு திமுக சார்பில் என்னென்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸை பண்ண போறாங்க, இல்ல சொல்ல முடியாது. இது வந்து ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி இன்னும் 2 நாள்ல பெருசா ஏதாவது ஒன்று பண்ணி இதை மொத்தமா 3 நாளும் மூடிடுவாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாத்தையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பேசி தமிழா பேசினுடைய வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு. அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பாய். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.